குருவே சரணம், பாபாவே எல்லாம் என்ற நிலையை அடைந்த தபோல்கர் பல மாற்றங்களுக்கு ஆளானார். சரஸ்வதி கங்காதரர் என்பவரின் குரு சரித்திரத்தை மகாராஷ்டிரத்தில் மிகச் சிறந்ததாக கருதி பாராயணம் செய்து வந்தனர். அதைப்போல பாபாவின் திருவிளையாடல்களையும் திருமொழிகளையும் தொகுத்து சாய் பகவானின் சரிதம் ஒன்றை எழுத வேண்டும், அது வேதம் போல் போற்றப்பட வேண்டும், பாராயணம் செய்வோர் பேரின்பம் அடைய வேண்டும், அப்படி ஒரு நூலை நாம் எழுத வேண்டும் என்ற எண்ணம் தபோல்கருக்கு ஏற்பட்டது. சத்தியமே வடிவான சாய் பகவானின் வரலாறு அவரை நேரில் காண முடியாத பல லட்சம் பக்தர்களுக்கு பயன்படுமே என்று அவர் கருதினார். இந்த எண்ணம் தமக்கு உதித்து விட்டதாய் அவர் கருதவில்லை. பாபாவின் அருளாலேயே அந்த எண்ணம் தமக்கு ஏற்பட்டதாய் அவர் எண்ணினார். பாபாவிடம் இதற்குரிய அனுமதியை பெற்றுத்தருமாறு ஷாமாவிடம் தபோல்கர் கேட்டுக்கொண்டார். ஷாமாவுக்கு சற்று தயக்கம்தான். இந்த ஏழை பக்கீருக்கு எதற்கு வரலாறு என்று பாபா கேட்டுவிட்டால் என்ன சொல்வது என்று அச்சமடைந்தார். இருந்தாலும் தபோல்கர் மேற்கொள்ள விரும்புவது அரும்பணி, பெரும்பணி. அதை பாபாவிடம் சொல்லி வேண்டுவதில் தவறில்லை என்று எண்ணி ஷாமா முதலில் தம்மை திடப்படுத்தி கொண்டார். ஒரு நாள் பூஜை நடந்து முடிந்த சமயத்தில் ஷாமா பாபா அருகில் சென்றார். பாபா, உங்கள் வரலாற்றை எழுத தபோல்கர் மிகவும் விரும்புகிறார். நீங்கள் அதற்கு தடை கூறாமல் ஆசிர்வதிக்க வேண்டும். தங்கள் துணையின்றி எந்த காரியமும் நிறைவேறாது. அப்படி இருக்க தங்கள் வரலாற்றை எழுதும் மகத்தான செயல் உங்கள் அனுக்கிரகமின்றி எப்படி நடக்கும்? எனவே இதற்கு நீங்கள்தான் உதவ வேண்டும் என்ற ஷாமா மிகவும் பக்குவமாகவும் பணிவாகவும் வேண்டினார். தபோல்கரும் ஷாமாவும் எதிர்பாராததற்கு முற்றிலும் மாறாய் பாபா தம் வரலாற்றை எழுதுவதில் முழு ஆர்வமும் அன்பும் பரிவும் பாசமும் காட்டினார். பாபா கூறிய தவமொழிகள், பக்தர் வரைந்த சரித்திரம். பாபா தபோல்கரை அழைத்தார். அவருக்கு உதி கொடுத்தார். அவர் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்தார். பிறகு தபோல்கருக்கு உபதேசமாய் சில மொழிகளை கூறினார். என்னுடைய லீலைகளையும் கதைகளையும் தொகுத்திடு. சொல்லப்போனால் நான் உனக்கு உள்கருவியாய் இருந்து உதவுவேன். நீ வெளிக்கருவியாய் இயங்க வேண்டும். சுருங்கச் சொன்னால், என் வரலாற்றை நானே எழுதியது போல் உண்மையும் உயர்வும் தெய்வீகமும் உடையதாய் அமைய வேண்டும். எழுதுபவர்க்கு தான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. அகந்தையின்றி எவன் என்னை நெருங்குகின்றானோ அவனுக்கு நான் என்றும் நெருக்கமானவனாகவே இருப்பேன். என்னுடைய சரிதத்தையும் உபதேசங்களையும் படித்தால் பக்தர்கள் தம் மனங்களில் நம்பிக்கை வேரூன்று பெற்று பேரின்ப நிலையை பெறுவார்கள். என் சரிதத்தை எழுதும்போது தம் சொந்த கருத்துக்களை திணிக்க வேண்டும் என்றோ பிறர் கருத்துக்களை மறுக்க வேண்டும் என்றோ எண்ணுதல் கூடாது என்று பாபா தபோல்கருக்கு யோசனைகள் வழங்கி ஆசியும் நல்கினார். நல்ல சாஸ்திர ஞானமும் மராத்தி மொழியில் நல்ல தேர்ந்த புலமையும் உடைய தபோல்கர் சாயி சரித்திரம் என்ற நூலை பயபக்தியுடன் எழுதத் தொடங்கினார். பாபா சமாதி அடையும் முன் தபோல்கர் 2 அத்தியாயங்களையே பூர்த்தி செய்திருந்தார். தீக்ஷத்தின் முயற்சியால் தொடங்கப்பட்ட சாயி லீலை என்ற இதழில் இந்த வரலாறு தொடராய் வெளியிடப்பட்டு வந்தது. படிக்கும் பக்தர்கள் இந்த வரலாறு மிகவும் கவர்ந்தது. அதோடு பாபாவின் பண்பட்ட பக்தி நெறியில் பலரை நடக்கச் செய்தது. இப்போது சாயி சரித்திரம் ஆங்கிலம், இந்தி, குஜராத்தி, தமிழ் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஏராளமானவர்களால் வாங்கப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. தபோல்கருடைய குடும்பம் பெரிது. எனவே அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஏதாவது மாற்று வேலை கிடைக்க வேண்டும் என்று பாபா இருக்கும்போது தபோல்கரின் நண்பர்கள் வேண்டினார்கள். அவனுக்கு உத்தியோகம் என்ன உத்தியோகம்? உப்பு சப்பற்ற உத்தியோகம். அவன் எப்பொழுதும் என் சேவையை மேற்கொள்ளட்டும், அதுவே அவனுக்கு பெருமை சேர்க்கும் என்று பாபா கூறினார். பின்னர் அதுதான் நடந்தது. தபோல்கரின் குடும்பம் செழிப்பாய் இருக்க பாபா என்றுமே அருள் புரிந்து வந்தார். சாயி சரித்திரத்தை எழுதியன் மூலம் தபோல்கர் சாய் பகவானின் சன்னதியில் என்றும் வாழ்பவர் போன்று இணையற்ற இடத்தை பெற்றார். அதனால் இணையற்ற பக்தர்களின் உள்ளங்களிலும் நிலைத்த இடத்தை பெற்றார். ஓம் சாய்ராம்.